இனி விரிவான செய்திகள். புதுவையில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த முதியோர் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு உட்கட்டமைப்பு மேம்படுத்த மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதிக நிதி பெற்று ஒதுக்கி கொடுக்கப்பட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் குறைகள் சொன்னால் அதையும் சரி செய்து உட்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் ரங்கசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 450 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இலவச அரிசிக்கு டெண்டர் முடிந்த நிலையில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னரே வழங்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் ஒரு சாலைகள் போடப்படவில்லை, தற்பொழுது பல்வேறு சாலைகள் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு 70,000 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பல்கலைக்கழக பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காவிடு கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்டி பல்கலைக்கழகத்தின் உள்ளே நுழையும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி எச்சரித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்த வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியரை பணியிடம் நீக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை முன்பு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், உச்சநீதிமன்ற நீதிபதி அவமதிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே அவமானம். இதே நிலை மோடிக்கு ஏற்பட்டிருந்தால் இந்த நேரம் குற்றவாளிகளை தூக்கிலிட்டு இருப்பார்கள் என்று சாடினார். தொடர்ந்து பேசிய வைத்திலிங்கம், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறி வருகிறது. பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு வழக்குகள் போடப்படுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தவறு செய்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய வைத்திலிங்கம், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்டி பல்கலைக்கழகத்தின் உள்ளே நுழையும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார். தீபாவளி தொகுப்பு 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறியிருந்தார். அது எந்த 10ஆம் தேதி என்று தெரியவில்லை என்று விமர்சித்த அவர், பள்ளி கல்லூரி அருகிலேயே ரெஸ்டோ பார் திறக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. தற்பொழுது வேளாண் கல்லூரி அருகே பார் திறந்து இருக்கின்றன. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் உறவினர் என்று குற்றம் சாட்டினார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கேவலப்படுத்துவதுதான் பிஜேபியின் கொள்கை என்று சாய் சரவணகுமார், ஏற்பட்ட நிலைமைதான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்படும் என்று குறிப்பிட்ட வைத்திலிங்கம், ரங்கசாமி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வரும் 175 அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்கி மீதமுள்ள 443 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் பணி நியமன அறிவிப்பினை மாற்றி அமைக்க வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா மற்றும் சங்கத்தின் நிர்வாக குழு பொறுப்பாளர்கள், ஊழியர்கள், உதவியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வரும் 175 அங்கன்வாடி ஊழியர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்கி மீதமுள்ள 443 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் பணி நியமன அறிவிப்பினை மாற்றி அமைக்க வேண்டும். நீண்டகால கோரிக்கைகளான உதவியாளர்களுக்கு ஒர்க்கர் பதவி உயர்வு மற்றும் ஒர்க்கர்களுக்கான மேற்பார்வையாளர் பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அமல்படுத்த உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
பல்கலைக்கழக பேராசிரியரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்களை விடுவிக்க கோரி குற்றவாளிகளுக்கு ராஜமரியாதை, மாணவர்களுக்கு அடி உதையா என ஆவேசமாக பேசி போலீசாரை தகாத வார்த்தைகளால் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பேசியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்திய மாணவர்களை காலாப்பட்டு போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர். நள்ளிரவு கைது செய்யப்பட்ட இவர்கள் மதியம் 3 மணி வரை விடுவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அங்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மாணவர்கள் இன்னும் விடுவிக்கவில்லையே என கூறி கடுமையான வார்த்தைகளால் காவல்துறையினரை திட்டினார். போராட்டம் நடத்திய மாணவர்களை அடித்ததே தவறு, அவர்களின் பல மணி நேர காவல் நிலையத்தில் வைத்திருப்பது ஏன் என கேட்டு, என்னுடைய தொகுதி, என்னுடைய லிமிட்டில் உள்ள காவல் நிலையம், அன்லிமிட்டடாக நடந்து கொள்ளாதீர்கள் என கடுமையாக குற்றம் சாட்டினார். குற்றவாளிகளுக்கு ராஜமரியாதை கொடுக்கிறீர்கள், கல்லூரி மாணவர்களை அடிக்கிறீர்கள், இன்னும் சற்று நேரத்தில் விடுவிக்க வேண்டும் என கூறினார். இருப்பினும் மாலை 5 மணி வரை விடுவிக்கப்படாத மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் நள்ளிரவு போராட்டம் நடத்திய 24 மாணவர்கள் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துமீறி நுழைதல், தாக்குதல், அரசு ஊழியர்களை சிறைப்பிடித்தல், பணி செய்ய விடாமல் தடுத்தல் என 4 பிரிவுகளில் 4 மாணவிகள் உட்பட 24 மாணவர்கள் மீது காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு மேலும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் முடிவெடுத்துள்ளனர். காவல் நிலையத்திலிருந்து மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மாணவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்தநாள் விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது. திருவண்டார் கோவில் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடைபெற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் திருவண்டார் கோவிலில் உள்ள அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKT ஆறுமுகம், மாநில இளைஞரணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் BP சிவக்கொழுந்து, முன்னாள் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன், NR காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் NS ஜெயபால், மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன், மாநில செயலாளர் ஜவஹர் அழகானந்தம், மாநில பட்டியல் அணி தலைவர் அன்பு, இலக்கிய பேரவை தலைவர் தனசேகரன், மாநில தொண்டரணி தலைவர் வீரசாமி, மாநில மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குடம், மாநில இலக்கிய அணி தலைவர் செந்தாமரை கண்ணன், அமைப்பு சாரா தொழிலாளர் அணி காத்தவராயன், NR பாசறை அணி தலைவர் கனகராஜ், மாநில சிறுபான்மையினர் தலைவர் இக்பால், கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் பாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் விழாவில் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்தநாள் விழாவின் நிகழ்ச்சிகளாக 2000 நபர்களுக்கு புடவைகள் மற்றும் கோதுமை மாவு, ரவை, சர்க்கரை போன்ற மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 2500 நபர்களுக்கு அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. மேலும் 10 நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியும் வழங்கப்பட்டது. மேலும் திருபுவனை தொகுதியில் உள்ள 30 குடும்பங்களுக்கு உணவு பங்கீட்டு அட்டை வழங்கப்பட்டது. ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கேத்ரிட்ஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கம் வரை தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பெட்டிப்பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக மாற்றும் பொருட்டு இந்த பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மூலம் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவல்துறையை கண்டித்து புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன போராட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தரும் பேராசிரியர்கள் மீதான புகார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நீதி கேட்டு போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை கண்டித்தும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக பொறுப்பாளர் கோபால் மற்றும் பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வீடுதோறும் 1 கிலோ சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி துவக்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காந்தி திருநல்லூர் ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு ஆராதனை செய்து இந்திரா நகர் தொகுதி முழுவதும் 1 கிலோ சர்க்கரை அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் எம்பி மற்றும் ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சோமசுந்தரம் முன்னிலையில் இந்திரா நகர் தொகுதியில் பிசிசி ராஜசேகர், சிறப்பு அழைப்பாளர் குணசீலன், மூத்த தலைவர் கோபால், மாவட்ட துணைத் தலைவர் தேவன், சுரேஷ், கார்த்திகேயன், ரங்கநாதன், ராமமூர்த்தி மற்றும் சதீஷ், சங்கர், ரவிக்குமார், அப்துல் மற்றும் இந்திரா நகர் தொகுதியின் காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் பிறந்த நாளை பல்வேறு கட்சி தலைவர்கள், சமூக அமைப்பின் தலைவர்கள் பேராசிரியரின் வீட்டில் திரளாக கலந்து கொண்டு கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடினர். விழாவிற்கான ஏற்பாட்டினை கட்சியின் பொதுச் செயலாளர் ஏ.மு. ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தன், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர் ரவிக்குமார், பரந்தாமன், நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு, உப்பளம் செல்வன், தனஞ்சயன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் காலாப்பட்டில் மக்கள் நல சங்கம் சார்பில் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் தொழிலதிபர் ஜி.சி. சந்திரன், பெரிய காலாப்பட்டு முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம், மக்கள் நல சங்க தலைவர் குமார், இணைத் தலைவர் நாகமுத்து, செயலாளர் ஆனந்தன், துணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பேராசிரியருக்கு வாழ்த்து கூறி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் இளங்கோவன், காமராஜ், வினோத், காசிலிங்கம், ரமேஷ், மனோஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை தமிழ் சங்கத்தில் புதுவை சிவம் மகளார் தமிழ் மாமணி புலவர் பூங்கொடி பராங்குசம் அம்மையாரின் முத்து விழா தமிழ் மாமணி புலவர் ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை தமிழ் அன்பர்கள் சார்பில் புதுச்சேரி வெங்கடா நகர் புதுவை தமிழ் சங்கத்தில் புதுவை சிவம் மகளார் தமிழ் மாமணி புலவர் பூங்கொடி பராங்குசம் அம்மையாரின் முத்து விழா தமிழ் மாமணி புலவர் ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் வரவேற்புரையாற்ற புலவர் ராமலிங்கம், தமிழ் மாமணி இலக்கியன் மரபு மாமணி தேவகி ஆனந்து, பாவலர் அரங்க விசையரங்கம், முனைவர் சிவ இளங்கோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி அரசு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விழா துவக்க உரையாற்ற அமைச்சர் ஜான்குமார் பாராட்டுரை வழங்கினார். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தமிழகம் மற்றும் புதுவையை சார்ந்த பாவலர்கள் மற்றும் ஆய்வறிஞர்கள் எழுதிய புலவர் ஏறு பூங்கொடியார் எனும் முத்துவிழா கவிதை தொகுப்பு நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றி பாவலர்களை சிறப்பித்தார். மேனாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர், இலக்கிய காவலர் நிலவன்பன் என்ற கலிய பெருமாள் முதல் நூல் பெற்று வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து ஆசிரியர் மாமணி சஞ்சீவி ராயன், தமிழ் மாமணி வேல்முருகன், புதுவை தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், கலைமாமணி சீன வேணுகோபால், முனைவர் சுதர்சன், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் கலைமாமணி மார்க்ரேட் நிக்கோலாஸ், கலைமாமணி கோவிந்தராசு, கலைமாமணி சம்பத், பாவலேறு வேணு ஞானமூர்த்தி, மரபாமணி பொறிஞர் தேவதாசு, கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன், மரபாமுனி வேலாயுதம், கலைமாமணி பாலசுப்ரமணியன், கவிச்சுடர் சீனு மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கலைமாமணி அசோகா சுப்பிரமணியன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடிவில் தமிழ் மாமணி புலவர் பூங்கொடி பராங்குசம் நன்றியுரையாற்றினார். நிகழ்வில் கலைமாமணி ராமதாசு காந்தி, வீரமுருகையன், முனைவர் வெற்றிக்கோ, சங்கர், பானுமதி, கலிய பெருமாள், பைரவி, வடுகை கண்ணன், கலைமாமணி ஆறு செல்வம், கலைமாமணி விஜயலட்சுமி, புதுவை தமிழ் நெஞ்சன், சண்முக சுந்தரம், சங்கர், திருநாவுக்கரசு, கலைமாமணி கிருட்டிணகுமார், முனைவர் புதுவை கிருஷ்ணா, வெற்றி போராளி, சிறுவாபுரி கபிலன், எல்லம்மாள் உள்ளிட்ட பாவலர்கள் மற்றும் பூங்கொடி அம்மையாரின் குடும்பத்தினர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். வானில் பறந்து கொண்டே புதுவையின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா துவங்கப்பட்டது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்து புதுவையின் அழகை கண்டு ரசித்தனர். உலக அளவில் சுற்றுலா பயணிகளை ஏற்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையானது பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது.
அந்த வகையில் தரையிலிருந்து கடலின் அழகை ரசித்து வந்த நிலையில் கடலிலிருந்து புதுவையின் அழகை ரசிக்கும் வகையில் சொகுசு படகு சுற்றுலா திட்டம் கொண்டு வரப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் முத்தாய்ப்பாக தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் வானில் பறந்து கொண்டே புதுவையின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா பயணத்தை துவக்கி வைத்தார். இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா பயணத்தில் சுமார் 20 நிமிடத்தில் புதுவையில் அனைத்து பகுதிகளையும் கண்டு ரசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஒருவருக்கு 5,999 ரூபாய் கட்டணமாக பெறப்படுகிறது. சொகுசு ஹெலிகாப்டரில் 6 பேர் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது தற்பொழுது மாதத்தில் 3 முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து வரும் காலங்களில் தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் சேர்மன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை எவ்வளவுதான் சுற்றி பார்த்தாலும் வானில் பறந்து கொண்டே புதுவையின் அழகை ரசிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதென சுற்றுலா சென்ற பயணிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முத்துப்பிள்ளை பாளையம் ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய புதிய நிர்வாகிகள் பொறுப்பு ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் புதிய நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்களின் முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தலைவராக சக்திவேல் என்ற வடிவேலும், துணைத் தலைவராக சிவக்குமார், செயலாளராக தங்கராசு, துணை செயலாளராக சேகர், பொருளாளராக தியாகராஜன் ஆகியோர் நிர்வாகிகளுடன் செயற்குழு உறுப்பினர்களுடன் நேற்று ஆலயத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அப்பொழுது ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் திருக்கோவிலில் ஸ்ரீ நிகாமந்த தேசிகனின் 757வது உற்சவத்தை முன்னிட்டு தேசிகன் திருவந்தியம் தேவநாதன் அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் திருக்கோவிலில் ஸ்ரீ நிகமாந்த தேசிகன் 757வது உற்சவம் நேற்று நடைபெற்றது. 9ஆம் நாளாக காலை மங்கள சாசனம் சேவை சாற்றுமுறை நடைபெற்றது. தொடர்ந்து இரவு தேசிகன் திருவந்தியம் தேவநாதன் அலங்கரித்து வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு பட்டாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாட திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயகிரீவ பெருமாள் மற்றும் தேசிகன் சுவாமிகளை வழிபட்டு சென்றனர். சந்திக்குப்பம் புனித குழந்தை இயேசுவின் தெரேசால் ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நேற்று மாலை நடைபெற்றது. புதுவை கொம்பாக்கம் அடுத்த தமிழக பகுதியான சந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித குழந்தை இயேசுவின் தெரேசால் ஆலய ஆண்டு பெருவிழா நாளை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அதன் கொடியேற்ற விழா நேற்று மாலை ஆலயத்தில் நடைபெற்றது. ஆலய பங்குத்தந்தை அருள் பிரகாசம் தலைமையில் நடைபெறும் விழாவில் கடலூர் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த பங்குத்தந்தை சேவையர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலி செய்து வைத்தார். தொடர்ந்து இவ்வாலயத்தில் உள்ள கொடிமரத்தில் குடியேற்றப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. இங்கு ஏராளமான கிறிஸ்தவ பங்கு மக்கள் கலந்து கொண்டு கர்த்தரை ஜெபம் செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய திருப்பணி தலைவர் பிரான்சிஸ், செயலாளர் ஆரோக்கியசாமி, பொருளாளர் ஜான் மற்றும் நிர்வாகிகள் குமார், பாக்கியதாஸ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையிலிருந்து வில்லியனூருக்கு 47வது ஆண்டு பரிகார பாத யாத்திரை செல்லும் நிகழ்வு மிஷன் வீதி ஜென்மராக்கினி ஆலயத்திலிருந்து துவங்கியது. புதுவை மாநிலத்தை கடந்த 1977ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் புயல் தாக்கும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரிக்கு பேரழிவு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதையொட்டி பொதுமக்கள் வில்லியனூர் மாத ஆலயத்திற்கு சென்று புயலிலிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் புயல் வேறு திசைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் வில்லியனூர் மாத ஆலயத்திற்கு பொதுமக்கள் பரிகார பாத யாத்திரை சென்று வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு 47வது ஆண்டு பரிகார பாத யாத்திரை புதுவை மிஷன் வீதி ஜென்மராக்கினி ஆலயத்திலிருந்து துவங்கியது. புதுச்சேரி கடலூர் உயர் மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி, பேராலய தந்தை ரொசாரியோ ஆகியோர் பாத யாத்திரையை துவக்கி வைத்தனர். இந்த பாத யாத்திரை புசி வீதி, மரமேடிகள் சாலை, ரெட்டியார்பாளையம், மூலக்குளம் வழியாக வில்லியனூர் மாத ஆலயத்திற்கு சென்றடைந்தது. தொடர்ந்து அங்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் புதுச்சேரி மாநிலத்திற்கென தனி கல்வி வாரியத்தை உருவாக்கிட வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் 2ஆம் ஆண்டு துவக்க விழா நீடராஜப்ப வீதியில் உள்ள தென்றல் அரங்கில் நடைபெற்றது. பாவாணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகுமாரன் வரவேற்புரையாற்றினார்.
இனாமுல் ஹசன் கபிலன், அஹமதுல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து செயலறிக்கை விளக்க உரையை மங்கையர் செல்வம் ஆற்ற, சிறப்புரையை முனைவர் தமிழ்மன்னன், முனைவர் இளங்கோ, முத்துக்கண்ணு ஆகியோர் ஆற்றினர். சிறப்புரைப்பாளராக பாலசுப்ரமணியன், லியாகத் அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து குழு அரங்கம், பாவரங்கம், பட்டாரங்கம், பொதுவரங்கம் நடைபெற்றது. வீரமணி தலைமை தாங்க தீனா வேற்புரையாற்றினார். தொடர்ந்து அருள் ஒளி, தீந்தமிழன், வின்சென்ட் ராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் மாமணி முனைவர் உசேன் வேல்முருகன், பூங்கடி பராங்குசம் ஆகியோர் பாராட்டு பெற்றனர். பழந்தமிழரின் பண்டைய வரலாற்று பெட்டகமாக திகழ்கிற அரிக்கன்மேடு பகுதியை புதுச்சேரி மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ வரலாற்று அடையாளமாக அறிவிக்க வேண்டும் என்றும், அரிக்கன்மேடு பகுதியில் அகழ்வாராய்ச்சி பணிகளை போர்க்கால அடிப்படையில் உடனே துவங்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசை உறுதுணையாக வலியுறுத்த வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநில அரசை இக்கூட்டம் வரவேற்கிறது. புதுச்சேரி அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தையும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையையும் உடனடியாக கைவிட வேண்டும் எனவும், புதுச்சேரி மாநிலத்திற்கென தனி கல்வி வாரியத்தை உருவாக்கிட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.